சர்க்குலர் விஷயத்துல சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தலையிடுறாரு. முதலமைச்சர் அது காரணமா சொல்ல முடியாது. நிர்வாகத்துல போதுமான பிடிமானம் இல்ல. அதிகாரி பண்ற தப்புக்கு இது பிஜேபி ஆட்சியா இருக்கும், பிஜேபியோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கபூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்த போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இது நிறைவேற்றாதீங்கன்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமானது. நிறைவேற்றாதீங்கன்னு சொல்றோம். அந்த நேரம் கரெக்டா அந்த சட்டம் வர நேரத்துக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்துல வெளியில போயிடுறாரு. ஒரு இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு ஒரு சில பார்வை, ஒரு சில தகவல் கிடைக்கும். காங்கிரஸ் ஓரளவுக்கு இப்ப இருக்கிறத விட வலிமையா இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இது அன்றாட நிகழ்வா இருக்கும். காங்கிரஸ்ல ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருவேளை நீங்க அதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா இப்ப கம்முன்னு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அமைதியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு அது எங்களுக்கு தெரியும், நாங்க அங்க உள்ள இருந்தவங்களுக்கு தெரியும். நாங்க பேசுறோம், அவங்க அதுக்கு இடையூறு பண்றாங்க. இப்ப நாங்க பேசவே இல்லைன்னா இந்த பிரச்சனை வராதுல்ல. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், உங்க கட்சியினுடைய முதன்மை செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு பல தனியார் தொலைக்காட்சிகள்ல ஒரு சில பேட்டிகள் கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டிகள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு சார்ஜை முன் வச்சிருந்தாங்க. இந்த சீஃப் செக்ரட்டரி எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவுடைய காலகட்டத்தில், அதாவது காம்பத்து சர்க்கார் இருக்கும் போது போடப்பட்ட சீஃப் செக்ரட்டரி ஏன் அதே சீஃப் செக்ரட்டரியை தொடர்றாங்க, இது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விவகாரமாக இருக்கு, பிஜேபியோட ப்ராக்சி கவர்மெண்ட் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இன்னைக்கு அதே சீஃப் செக்ரட்டரியை கண்டிச்சு சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த சர்ச்சைக்குரிய 2 சர்க்குலர் அது மக்களுக்கு நிச்சயமா தெரியும். மீண்டும் அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியம் அல்ல. நாங்க எங்க ஆதரவால இந்த ஆட்சி நடக்குது, நான் எங்க ஆதரவு வேண்டுமா அல்லது உங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டுமா அப்படின்ற மாதிரி டேரிங்கா கேட்கிறாரு பே சண்முகம். விடுதி விசிகாவோட பார்வை. அவர் வெளிப்படுத்துறது ஒரு ஐயத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தியிருந்தாரு. எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்கணும். சந்தேகன்றதை எப்போ வரும்னா நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லைன்னா அப்படி வரும். ஆனா உண்மையிலேயே அது தவறா இருந்ததுன்னா அது சந்தேகப்படுறதுல எந்த விதமான தவறும் நம்ம பார்க்க முடியாது. அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. இன்றைக்கு இருந்த இந்த சர்க்குலர் விஷயத்துல சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தலையிடுறாருன்ற மாதிரியான ஒரு சூழல் வெளியே வந்திருக்கு. அது நிச்சயமா கண்டிக்கத்தக்கது தான். ஆனால் ஒரு ஒப்பீடு ஒன்று வேணும். இப்போ இன்னைக்கு ஒரு நடவடிக்கை சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாங்க, அதனால பிஜேபிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல. நீங்களே சொல்கிறீங்க தலைமை செயலாளர் அதற்கு பொறுப்பு அப்படிங்கிற அவர்கள் தான் இடதுசாரிகளும் சொல்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் முதலமைச்சர் அது ஒரு காரணமாக சொல்ல முடியாது சீஃப் செக்ரட்டரி சர்க்குலர் போட்டார்னு. அப்போனா நிர்வாகத்தில் அவருக்கு போதுமான பிடிமானம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, எனக்கு அதுதான் இப்போ ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த அரசில் ஒரு விஷயம் வந்ததுன்னா உடனே அது பிஜேபியினுடைய தாக்கமாக இருக்கணும்னு சந்தேகப்படுற இவங்களாமே எல்லாரையுமே சொல்கிறேன் நான். கடந்த ஆட்சியில் 8 மணி நேர வேலை 12 மணி நேரமாக ஆச்சு. ஒரு சட்டம் வந்தது. அப்போ வந்த சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு ஒன்றிய அரசு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை புகுத்த போகிறோன்னு ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ அந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை புகுத்தக்கூடாது, தமிழ்நாடு நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் ஆச்சு. இப்போ அதிகாரி பண்ணுற தப்புக்கு இது பிஜேபி ஆட்சியாக இருக்கும், பிஜேபியோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க 8 மணி நேரம் சட்டம் சட்டமன்றத்துக்கு எப்படிங்க வரும்? 12 மணி நேரம் ஆகிற சட்டம் எப்படி வரும் சட்டமன்றத்துக்கு? முதல்ல கேபினெட்ல டிஸ்கஷன் வரும். கேபினெட் யார் கேபினெட்? புதுசா கட்சி அமைச்ச தாவேகாவோட கேபினெட் இல்ல, அது திமுகவோட கேபினெட். திமுக கேபினெட்ல யார் யார் இருப்பாங்க? முதலமைச்சர் இருப்பாரு, அமைச்சர்கள் இருப்பாங்க. எல்லாமே ஒரு பெரிய நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் மிக்கவங்க, அரசியல் புரிதல் இருக்கவங்க, எல்லாமே இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த சட்டத்தை கொண்டு வரலான்னு முடிவு பண்றாங்க. எந்த சட்டத்தை? 12 மணி நேரம் சட்டத்தை. சரி, அந்த சட்டம் அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்கு வந்துடுது. சட்டமன்றத்துக்கு வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. சட்டமன்றத்துக்கு வந்த உடனே நாங்கள் அப்போஸ் பண்றோம். இதை நிறைவேற்றாதீங்கன்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமானது, நிறைவேற்றாதீங்கன்னு சொல்றோம். அந்த நேரம் கரெக்டா அந்த சட்டம் வர நேரத்துக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்துல வெளியில போயிடுறாரு. தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு எந்திரிச்சு பேசுறாரு. இதனால ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் ஆக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, இது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் நாங்களாம் கடுமையாக எதிர்த்தோம். எங்கள் எதிர்ப்பை கடந்து அந்த சட்டம் நிறைவேறிடுச்சு சட்டமன்றத்தில்.
இது ரொம்ப முக்கியமானது. சட்டம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா போராடிய பிறகு முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்த பிறகு மே 1ஆம் தேதி முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இந்த சட்டத்தை நாங்கள் கையெழுத்துக்கு அனுப்ப மாட்டோன்றோம். சரி, ஏன் அப்போ நமக்குலாம் யாருக்கும் சந்தேகம் வரல? பிஜேபியினுடைய ஸ்டாண்டு தானே அது. 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஆக்குறது. அதுவும் யாரு அதிகாரிக்கு கொண்டு வரல. அதை முதலமைச்சருடைய பார்வையின் கீழே முதலமைச்சருடைய தலைமையில் நடைபெற்ற கேபினெட் மீட்டிங்ல அப்ரூவ் ஆகி சட்டமன்றத்துக்கு வந்து சட்டமன்றத்தில் சட்டமாவே பாஸ் ஆகுது. அப்ப இன்னைக்கு சந்தேகத்தை எழுப்புறவங்க யாருமே அன்னைக்கு சந்தேகத்தை எழுப்பல. ஏன் எழுப்பல? இப்ப ஏன் சந்தேகம் வரலாம் சார்? இப்போ நீங்க தொழிலாளர் சட்டத்தை நீங்க சுட்டி காட்டினீங்க. தொழிலாளர் விரோத போக்குதான், மாற்று கருத்தல்ல. நிச்சயமாக உங்களை போன்ற மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய சித்தாந்தம் உடையவர்கள் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் கடுமையா அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதற்கும் ஒரு சர்க்குலர் டேரிங்கா கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் மாணவர்களை வந்து நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா அது நடவடிக்கைக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விவகாரம்னு சொல்லி 2 கட்சிகளையும் குறிப்பிட்டு இந்த சம்பவம் எதோட ஒட்டி பார்க்க வேண்டியது இருக்கு கூடுதலா அப்படின்னா, டெல்லி ஜந்தர் மந்தர்ல இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் தான் போராடிட்டு இருந்தாங்க. பெல்லட் குண்டுகளாலும் லட்டி சார்ஜாலையும் எப்படி காட்டுமிராண்டித்தனமாக அந்த காவல்துறை கையாண்டது நமக்கு தெரியும். இங்கேயும் அறவழியில தான் சிபிஐ அலுவலகத்துல தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் தோழர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினரும். இது தொடரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஏதேனும் உள்நோக்கத்தோடு, ஏன்னா இந்த 2 கட்சியினுடைய பேர் குறிப்பிட வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கறதான நம்ம வந்து கேட்கிறோம். இப்போ அதுதான் நான் சொன்னேன். இது வந்து சீஃப் செக்ரட்டரி போட்டது இல்ல, சீஃப் செக்ரட்டரி தான் அதுக்கு காரணம்னு இன்னைக்கு எல்லாருமே சொல்றோம், நீங்களே சொல்றீங்க. ஆனா சீஃப் செக்ரட்டரி பொதுவா பேசுறவங்கள இன்னைக்கு வந்து இது வந்து சீஃப் செக்ரட்டரி தான் அதுக்கு காரணம்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. ஆனாலும் முதலமைச்சர் வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும்னு முதலமைச்சரை வந்து டார்கெட் பண்றீங்க. அதுவும் ரைட், ஓகே. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, 75 ஆண்டு காலம் சமூக நீதி பேசிட்டு 75 ஆண்டு காலம் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த கட்சியை வழி நடத்துறவங்களுக்கே வந்து 8 மணி நேரத்தை 12 மணி நேரமா ஆக்குறது வந்து இது நியாயமா? இது உணர்வுபூர்வமா ஒரு பெரிய சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லி இதையும் அதையும் முடிச்சு எல்லாம் போடுறீங்க. நான் எதோட முடிச்சு போடுறேன்னா, நீங்க ஒரு இன்சிடென்டோட முடிச்சு போடுறீங்க. 75 ஆண்டு கால டிராவல் இருக்கு டிஎம்கேக்கு. 75 ஆண்டு கால டிராவல் இருக்கிற ஒரு கட்சி போற போக்குல வந்து கலைஞர் வந்து தன்னை ஒரு இடதுசாரியா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. 2011 வந்து தேர்தல் முடிவு வந்த பொழுது கலைஞர் சொன்ன ரியாக்ஷனே என்ன? இடதுசாரிகள் இல்லாத சட்டமன்றம்னாரு. பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு, நான் வந்து இடதுசாரி தான், நான் வந்து கம்யூனிஸ்டா தான் இருந்திருப்பேன், திமுக இல்லைன்னா இருக்காரு. அப்போ இந்த டிராவல் பண்ண கட்சி 8 மணி நேரம் 12, நான் வந்து இதை வந்து நான் வந்து அவங்களை பிளேம் பண்றதுக்கோ சொல்ல, பார்வைக்காக சொல்றேன். ஏன் நீங்க இப்படி வந்து பாகுபடுத்தி பாக்குறீங்கன்றேன். இது வந்து ஒரு 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 டிராவல்னு பாத்தீங்கன்னாலே ஒரு 3 வருஷம் கட்சி. ஆனா இதை வந்து இவ்வளோ சீரியஸா நீங்க வே பண்றீங்க. நியாயமா பார்த்தா அதுக்கு வந்து இன்னைக்கு பேசக்கூடியவங்களாம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இதை எதிர்த்து பேசக்கூடியலாம் அன்னைக்கு கடுமையா பேசியிருக்கணும், கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு அதை வந்து உடனே முதலமைச்சர் வந்து அதில் உடனே கவனம் செலுத்தி, நான் வந்து மறுபடியும் சொல்றேன், அவங்க பண்ணது வந்து பண்ணாங்க, திருப்பி வாங்கிட்டாங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க கம்பேர் பண்றீங்களே, அவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி இருந்தாங்கன்னு கம்பேர் பண்றீங்களா? அவங்களே அப்படி சறுக்குனாங்களே, அவ்வளோ பெரிய ஒரு லெகசியோட இருக்கிற கட்சியை அப்படி சறுக்குனாங்க, அதெல்லாம் நீங்க வந்து பேர் பண்ணிப்பீங்க, இவங்களை வந்து நீங்க பேர் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற இந்த ரெட்டை அளவுகோல் வந்து வேறுபடுது. அதுக்காக வந்து இவங்க சொன்னது ஜஸ்டிஃபை பண்றேன் இல்ல கரெக்ட் அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. ஆனா ஏன் இப்படி வந்து இவ்வளவு வன்மை எதுக்கு, இல்ல இவ்வளவு இதுக்கு வேகம் எதுக்கு? ஒரு ஃபேரா டீல் பண்ணுங்கன்ற. நீங்க கண்டிங்க, முதலமைச்சருக்கு தெரியாம வந்து நீங்க சொல்ல முடியாது, கண்டிங்க. ஏன் போன அரசுலயே வந்து சில சுற்றறிக்கைகள், இது மாதிரி கல்வித்துறை சுற்றறிக்கைகள் அரசுடைய கவனம் இல்லாம வரலையா? ஒரு சுற்றறிக்கை ஏதோ சமஸ்கிருதம் தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை வந்து 2 நாள் கழிச்சு வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து அது திரும்ப பெற்றாரு இல்லையா? அப்பவும் நாம கண்டிச்சோம், அப்பவும் அதே நிலைப்பாட்டுல இருங்கன்றேன். நீங்க இதுல வந்து ரொம்ப வேகமாக இருக்கீங்க, அதுல வந்து ரொம்ப மிதமா இருக்கீங்களே, ஏன் அப்படின்னு தான் கேக்குறேன் நான். அவ்வளவுதான். சோ அப்போ விசிகாவுடைய பார்வை தெளிவா இருக்கு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியில் இருந்த போதும் அவர்கள் கொண்டு வந்த அந்த தொழிலாளர் விரோத சட்ட திருத்தத்தை அவர்கள் எப்படி கொண்டு வந்தாங்க, அதை எப்படி பின்வாங்கினாங்க, அப்போ எந்த பார்வையில் நாங்க பார்த்தோமோ அதே போலதான் தமிழக வெற்றி கழக அரசு ஒரு தவறுதலாக ஒரு சர்க்குலேஷன் வந்துருச்சு. அதை வந்து நாங்க அதே பார்வையில திமுக ஆட்சியில இருந்த பார்வை தான் இந்த ஆட்சியில வந்திருக்கக்கூடிய சர்க்குலரும் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்கீங்க. இப்போ விசிக இதை எப்படி அணுகுதுங்கிற கூடுதலான ஒரு கேள்வி இருக்கு. ஒரு தனிப்பட்ட அமைச்சர்
அந்த அந்த உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன் அவர்கள் மீது உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா உங்க எது தொடர்பு? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விரிவான எக்ஸ் தள பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறாரு. இந்த தாவேக அரசுக்கு தொடர் அவப்பேரை உண்டு பண்ணி செய்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் சம்பந்தமாக அடுக்கடுக்கான சில விஷயங்கள் வச்சிருக்கிறாரு. இந்த மாணவிகள் அந்த ஆபாச பாடலுக்கு நடனம் ஆடியது, அவர் அப்புறம் மாணவிகளோட கால்களை வந்து அமுக்கி விட்டது, அதே போல ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டது, அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் அவர் சொல்றாரு. சிபிஐ சிபிஎம் ஆகிய கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக சுற்றறிக்கை அனுப்பிய உள்ளிட்ட செயல்களின் மூலம் ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வரும் அவரது செயல்பாடுகள் விரும்பத்தகாதவை, கண்டிக்கத்தக்கவை. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி உங்க துணை பொதுச் செயலர் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு போட்டிருக்கிறாரு. இது விசிகாவோட கருத்துன்னு எடுத்துக்கலாமா? எப்படி நீங்க அந்த தனிப்பட்ட நபர் மீது ஏதேனும் ஒரு இல்ல கண்டிப்பா வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு ஒரு சில பார்வை, ஒரு சில தகவல் கிடைக்கும். தொடர் ரஜினிகாந்துக்கு அந்த மாதிரி கிடைச்ச தகவலின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம். நீங்க சொன்னது தொடர்பாக நேற்று மாலை போய் அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்தார். தலைவர் வந்து அவர் போய் பார்த்துட்டு இது தொடர்பான தெளிவு பெற சொல்லி அனுப்புனாரு. இப்போ நீங்க நான் உங்க நேர்காணல் வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் முன்னாடி தான் வந்து தலைவரையும் வந்து பார்த்து அது தொடர்பாக பேசிட்டு போயிருக்காரு. இப்போ நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்குது, மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் சில முறைகேடுகள் நடக்குதுன்னு ஒரு செய்தி கிடைக்குது. செய்தி கிடைச்சோம்னா எந்த நிலையில் அதை உடனே வெளிப்படுத்த வேண்டிய தேவை வருது அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணும். ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூவாக இருந்ததுன்னா அது கதை வேற. இப்போ ஒரு 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 இப்போ லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூவில் அரசோ இல்லை வந்து அமைச்சரோ வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அந்த நடவடிக்கையை சரி பண்ணுறதுக்கான கால கெடு இருந்ததுன்னா நம்ம வந்து உடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம சரி தப்புன்றதை கடந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு நிலையில தான் நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் நான். இப்போ அந்த மாதிரியான ஒரு பதிவு தானே தவிர நீங்கள் வந்து இது வந்து கட்சியோட ஸ்டாண்ட், இது கட்சி வந்து விஸ்வநாதன் அவர்களுடைய நடவடிக்கைகளை வந்து கண்டிச்சிருக்கு, விமர்சிச்சிருக்குன்றதை விட, ஆனால் ஒருவேளை இன்னைக்கு வந்து அவர் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு தலைவர்கிட்டையும் பேசியிருக்காரு. இதெல்லாம் உண்மையா இருக்கு அப்படின்ற நிலைப்பாடு வந்ததுன்னா கண்டிப்பா அவருடைய கருத்து வந்து கட்சியினுடைய கருத்தா மாறும். அதான் சார், இப்போ ஒரு மாநிலத்துல கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல இது ஒரு மிகவும் அந்நியப்பட்ட ஒரு விஷயம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு பிறகு இப்படி நடந்திருக்கு இல்லையா? சோ அந்த டிஃபிகல்டிஸ இப்ப நம்ம பார்க்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. இப்போ மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சட்டசபையில இதே பாஜகவை வந்து கடுமையா பேசுறாங்க, மோடி அமித்ஷாவை பேசுறாங்க. பிறகு அந்த சட்டங்கள் அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் வக்ஃபு, அதே போல முத்தலாக், இவைகள்லாம் பட்டியலிடும் பொழுது சபாநாயகர் ஒரு பக்கம் குறுக்கிடுகிறார். மற்றொரு புறம் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த அரசியல் ரீதியான கருத்துக்கள் எல்லாம் வேணாம், உடனடியாக அவை குறிப்பில இருந்து நீக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் குறுக்கிட்டு சொல்ற விவகாரம். அப்போ நம்ம ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறோம். ஆளும் தாவேக அரசு அது எப்படி அணுகுது? இந்த கூட்டணி ஆட்சினால் இப்போ ஒரு ஏதேனும் ஒரு டிஃபிகல்டிஸை உணர்றீங்களா? நீ சொன்ன பாயிண்ட் வந்து டிஃபிகல்ட்டி இல்லை, கூட்டணி ஆட்சின்னும் போது இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து நமக்கு வந்து புதுசாக இருக்கு. ஒன்று, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து வலுவிழந்ததுனால இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் கேட்டீங்கல்ல, ஒரு கட்சியில் வந்து இந்த பொறுப்பாளர் இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு. காங்கிரஸ் ஓரளவுக்கு இப்போ இருக்கிறத விட வலிமையாக இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்றாட நிகழ்வாக இருக்கும். காங்கிரஸில் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசின்னு இருப்பாங்க. அதனால் அப்போல்லாம் அது எதுவும் டிஸ்கஷனாக வரல, யாரும் அதை பற்றி பெருசாலாம் எடுத்துக்கல. இப்போ இன்றைக்கி வந்து அதெல்லாம் பார்க்கப்படுது. கூட்டணி ஆட்சின்னும் பொழுது நீங்கள் வந்து கட்சி வந்து செயல்படக்கூடிய ஒரு விதத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இல்லை வந்து எப்படி வந்து டீல் பண்ணுறதுன்றது ஒருத்தருக்கு மாறுபட்ட நிலை இருக்கும். இப்போ நீங்களே சொல்கிறீங்க தொடர் வன்னியரசு வந்து இது மாதிரிலாம் கடுமையாக பேசுகிறாரு, ஆனால் வந்து இப்போ தாவேகா தரப்பில் வந்து அவை குறிப்பில் நீக்கிறாங்க போகிறாங்க. நான் சொல்லட்டுமா, நான் இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு வரல. காரணம் என்னன்னா, இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு 24 hours, அதாவது எப்போ சபை நடக்குதோ எல்லாமே லைவ் காட்டுறாங்க. நாங்கள்லாம் இருக்கும்போது அப்படி லைவ் போடல. அப்படி போட்டிருந்தா இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து சபாநாயகர் இதை குறிக்கிறாரு, இதுக்கு பயப்படுறாரா அதுக்கு பயப்படுறாரான்னீங்களே. நான் சட்டமன்றத்தில் பேசினேன், அவை குறிப்பில் எடுக்கப்பட்டது. எது எடுக்கப்பட்டது தெரியுமா? கவர்னர் குறித்து நான் பேசின உடனே வரிந்து கட்டின்னு ஓடியாந்தாரு அப்பாவு. அது மொத்தத்தையும் எடுத்தார். அது வந்து அவை குறிப்பில் இருக்கணும்னா அன்னைக்கு ஜவஹர்லா எந்திரிச்சு ஃபைட் பண்ணாரு. இப்போ ஒருவேளை நீங்க அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கம்முன்னு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அமைதியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் அங்கே உள்ள இருந்தவங்களுக்கு தெரியும். எத்தனை முறை வந்து அப்பாவு வந்து நீங்க வந்து கவர்னர்னு பேர் எடுத்தாலே எந்திரிச்சு உடனே அது வந்து இது பண்ண. நான் வந்து காப்பு காடுகள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வந்து இருக்கக்கூடிய சாலை வந்து
போட முடியாம இருந்தது. உங்களுக்கு செய்திக்காக சொல்றேன். இது வந்து ஆன் ரெக்கார்டு. இது ஒன்றும் மீறினதா வராது. அவை இது மீறினதா வருது. ஹிந்து பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால தான் வந்து பில்டிங் வந்து 1980க்கு அப்புறம் நிறைய பில்டிங்ஸ் வந்து ராஜ்பவன்ல கட்டியிருக்காங்க. நான் அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசினேன் நான். கவர்னர் பத்திலாம் பேசக்கூடாதுன்னு உட்கார வச்சிருக்காரு. நான் எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேரை அப்ப கவர்னரை பத்தி கவர்னருக்கு பயந்தாரு அப்பா திமுக பயந்தது கவர்னருக்குன்னு நான் எடுத்துக்க முடியுமா நானு? அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நிர்வாக ரீதியா ஒரு அரசு வந்து நடத்துறதுல ஒரு சில அவங்களுக்கு ஒரு பைண்டிங் இருக்கு. அவங்க பேச வேண்டிய நிலை இருக்குக்கா. சபாநாயகர் உட்கார்ந்துட்டு இருக்க இடத்துல இருந்து சபாநாயகர் ஒன்னும் தாவேகா தான் அவரு. ஏற்கனவே அப்பாவு திமுக தான். ஆனா அவங்க திமுகவோ தாவேகாவோ முழுமையா வெளிப்படுத்திக்க முடியாத இதுதானே இயல்பு. அப்ப அந்த நிலையில இருந்தா நீங்க அவங்கள பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நாங்க பேசுறோம் அவங்க வந்து அது வந்து அதுக்கு வந்து இடையூறு பண்றாங்க. இப்ப நாங்க பேசவே இல்லைன்னா இந்த பிரச்சனை வராதுல்ல. இப்போ தோழர் வன்னி அரசு மோடியை பத்தியோ இல்ல வந்து பிஜேபி பத்தியோ பேசவே இல்லைன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனை வருமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த மாதிரி இருந்துட்டா என்ன சொல்லுவீங்க? பேசவே இல்லைன்னு பேசவே இல்லைன்னா பேசவே இல்லைன்னு பேசினா அவங்க நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்து ஏதோ ஒன்று பேசுறாங்க இல்லை வந்து சபை நடத்துவதற்கான சூழலுக்கு ஏதோ ஒன்று பேசுறாங்கன்னா அதை எடுத்துட்டு பேசுறீங்க. அப்ப என்னன்னா இது வந்து ஒரு நேர்மையான ஒரு பார்வையா வச்சு நீங்க வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறது எந்த தவறுமே இல்லை. நிச்சயமா சார். ஒரு விரிவான உரையாடல். ரொம்ப பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.